புதுசா கட்சி தொடங்குறாங்க, வரட்டும், வேணான்னு சொல்லல. கட்சியினுடைய புதுசா வருகின்ற தலைவர்களுடைய புது தலைவர்களுக்கே அங்க வரலாறு கிடையாது. தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம் இல்ல. இந்த வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து தலைவர் விஜய் அவர்களை பார்த்து இவருக்குலாம் இங்க வரலாறு இருக்கின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதே கேள்வி அவருக்கு திருப்பி கேட்போமா? அவர் கட்சிக்கு என்ன வரலாறு இருக்குன்றத நான் சொல்லிட்டா, அதிகமா ஊழல் பண்ண வரலாறு, அதிகமா பொய்யான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாத்தின வரலாறு, இந்த மாதிரி வாயிலே வட சூடுற வரலாறுன்ற மாதிரி பல வரலாறு வச்சிருக்காங்க. அவர் சொல்றது உண்மைதான். இந்த மாதிரி வரலாறுலாம் நம்ம கட்சிக்கும் கிடையாது, நம்ம தலைவருக்கும் கிடையாது. அவருக்கு இந்த வீடியோ வாயில ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின், அந்த ஸ்டாலின்ற நேம் இல்லைன்னா உங்களுக்குமே வரலாறு கிடையாது. அதே போல் தான் உங்க தலைவருக்குமே. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அந்த கருணாநிதின்ற நேம் இல்லைன்னா அவருக்குமே வரலாறு கிடையாது. ஆனா எங்க தலைவர் அப்படிலாம் இல்லை. தனி ஒரு மனிதனா வரலாறு படைச்சிட்டு தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ அவர் கூட கம்பேர் பண்றதை கொஞ்சம் நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 2026 கண்டிப்பா ஓட்டு போடும்போது தெரியும் எந்த கட்சிக்கு வரலாறு இருக்கு, எந்த தலைவருக்கு உண்மையான வரலாறு இருக்குன்றது தெரியும். ஆட்சியும் மாறும், 2026 காட்சியும் மாறும். நன்றி.